السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மார்க்கம் தந்த இபாதத்துடைய வணக்கத்துடைய பகுதி செக்ஷன் இருக்கின்றது. அதில் எந்த ஒரு மாற்றத்தையும் எவ்வளவு நூற்றாண்டுகள் கடந்தாலும் அதில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வணக்கத்தை இபாதத்தை தந்தார்களோ அதை அப்படித்தான் நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் எமது இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கின்றது. எமது தொழுகை மார்க்கம் காட்டிய முறையிலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறையிலே நாம் தொழுதால்தான் எமது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி தொழவில்லை என்றால் எமது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு மனிதர் 60 வருடமாக தொழுவார், ஆனால் 60 வருடமாக அவர் தொழுத தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சுப்ஹானல்லாஹ். காரணத்தை சொன்னார்கள். அவர் சில சந்தர்ப்பத்தில் ருகூஐ சரியாக செய்திருப்பார், சுஜூதை சரியாக செய்திருக்க மாட்டார், அல்லது சுஜூதை சரியாக செய்திருப்பார், ருகூஐ சரியாக செய்திருக்க மாட்டார். இதனால் 60 வருடமாக தொழுத தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒருவர் நோயாளியாக இருக்கும் சந்தர்ப்பத்திலே தொழும் பொழுது எப்படி தொழ வேண்டும் என்பதை பற்றி, அதை பற்றிய அறிமுகத்தை சென்ற சிட்டிங்கிலே அமர்விலே நாம் பேசினோம். ஒருவர் உட்கார்ந்து தொழ வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும் என்றால் 4 கட்டங்கள் இருக்கின்றன. அந்த 4 கட்டத்தில் அதற்கேற்றவாறு மார்க்கம் தொழுவதற்கு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கின்றது. முதலாவது நபர், அவருக்கு நின்று கொண்டு தொழ முடியும், ஆனால் சரியான முறையிலே ருக்கு செய்து கொள்ள முடியாது. ருக்கு என்றால் அவர் 2 கைகளையும் முட்டங்காலுடன் தொடுவது. முதுகிலே ஒரு பலகையை வைத்தால் அந்த முதுகு நேராக இருக்க வேண்டும். அந்த அளவு நேராக முதுகு இருப்பது, அதுதான் ருக்குவுடைய சரியான பொசிஷன். இப்படி ஒருவருக்கு ருக்கு செய்து கொள்ள முடியாது. நோய் இருக்கின்றது, முதுகு வருத்தம் இருக்கின்றது, அல்லது டாக்டர் அட்வைஸ் பண்ணி இருக்கின்றார், இப்படி பிரச்சனை இருக்கும் என்றால், கண்ணியமானவர்களே, அவர் முடிந்த அளவு அவர் குனிய வேண்டும். முழுமையாக குனிய தேவை கிடையாது, முடிந்த அளவு அவர் குனிய வேண்டும். அப்படி குனிய கஷ்டம் என்றால் அவர் கழுத்தால் சைக்கினை செய்ய வேண்டும். நான் ருக்கு செய்ய போகின்றேன் என்று நினைத்து கழுத்தால் சைக்கினை செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, கழுத்தினாலும் அவருக்கு சைக்கினை செய்து கொள்ள முடியாது என்றால், நான் ருக்கு செய்கின்றேன் என்ற நீயத்துடன் தனது கண்ணினால் சைக்கினை செய்ய வேண்டும், கண்ணை கீழே பணிக்க வேண்டும். இதுதான் அவர் செய்ய வேண்டிய ருக்குவாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இரண்டாவது சாரார், அவருக்கு ருக்கு செய்து கொள்ள முடியும், ஆனால் சுஜூத் செய்ய முடியாது. ருக்கு செய்ய முடியும், சுஜூத் செய்து கொள்ள முடியாது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் சுஜூத் செய்ய முடியாத சந்தர்ப்பத்திலே மேல் சொன்னவரை போன்று அவர் கீழே சென்று சுஜூத் செய்து கொள்ள முடியாத சந்தர்ப்பம் இருக்கும் என்றால், மேலே சொன்னவரை போன்றே அவர் தனது அசைவுகளை அமைத்துக் கொள்வார். அவர் முடிந்த அளவு குனிய வேண்டும், அவர் தலையை பணிக்க வேண்டும், கழுத்தை பணிக்க வேண்டும், அல்லது தனது கண்ணினால் சைக்கினை செய்ய வேண்டும். கண்ணியமானவர்கள், இன்னும் ஒரு சாரார் சுஜூத் செய்ய முடியாத சாரார் இருக்கின்றார்கள். தலையை மாத்திரம் தரையில் வைக்க முடியாது, மற்ற பகுதிகள் அனைத்தையும் வைக்கலாம். கால்களை வைக்கலாம். சுஜூதிலே சென்ற அமர்விலே சொன்னோம், 7 உறுப்புகள் கட்டாயம் பட வேண்டும். பாதத்துடைய காலுடைய விரல்களின் உட்பகுதி, முட்டங்கால், 2 கைகளுடைய இந்த மணிக்கட்டுடைய உட்பகுதி, நெற்றி என்றால் அத்துடன் சேர்த்து மூக்கும் கட்டாயம் என்ற கருத்தை சில உலமாக்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, ஒருவருக்கு நெற்றியை மாத்திரம் பூமியில் வைக்க முடியாது என்றால், சுஜூத் செய்யும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் மற்ற 6 உறுப்புகளை வைக்க முடியும் என்றால் 6 உறுப்புகளை அவர் வைக்க வேண்டும் என்பதை உலமாக்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, 3வது கட்டம் இருக்கின்றது. அத்தஹியாத்துடைய இருப்பை உட்கார முடியாத சில நபர்கள் இருப்பார்கள். அத்தஹியாத்துடைய இருப்பிலே உட்கார முடியாது. கண்ணியமானவர்களே, அத்தஹியாத்துடைய இருப்பிலே உட்கார முடியாதவர்கள் எப்படி உட்கார வேண்டும், இதையும் மார்க்கம் வழிகாட்டி இருக்கின்றது. பொதுவாக அத்தஹியாத்துடைய இருப்பு என்று 2 இருப்புகள் இருக்கின்றன. முதல் அத்தஹியாத்திலே இருக்கும் ஒரு இருப்பு, 2வது அத்தஹியாத்திலே இருக்கக்கூடிய ஒரு இருப்பு. இந்த 2 இருப்புகளிலும் ஒருவருக்கு இருக்க முடியாவிட்டால் 3வது ஒரு இருப்பு இருக்கின்றது, அவர் சம்மானம் கொட்டி உட்காருவார். அப்படி இல்லை என்றால் 2 கால்களையும் கிப்லாவை முன்னோக்கி அவர் நீட்டி போட்டு உட்காருவார்.
இதுதான் அவருக்குரிய முறையாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்ராத்துடைய வேதனையில் இருக்கும் பொழுது கூட அங்கே கதிரை இருந்தது, சேர் இருந்தது. ஆனால் அதிலிருந்து உட்கார்ந்த வரலாறை நாம் பார்க்கவில்லை. சஹாபாக்கள் ஜிஹாதுக்கு சென்று அவர்கள் காயப்பட்டு வருவார்கள். ஆனால் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் சேரிலே உட்கார்ந்து தொழுத வரலாறை நாம் பார்க்கவில்லை. அவர்கள் தரையில் உட்கார்ந்துதான் தொழுதிருக்கின்றார்கள். கடைசி கட்டமாக தஹியாத்துடைய இருப்பிலே உட்கார முடியாது என்றால் கண்ணியமானவர்களே, சேரிலே உட்கார்வதற்கு மார்க்கம் வழிகாட்டி இருக்கின்றது. 4வது கட்டம், ஒருவருக்கு நின்று கொண்டு தொழ முடியாது. நின்று கொண்டு தொழ முடியாது என்றால் அவருக்கு நோய் இருக்கின்றது. நின்று கொண்டு தொழ முடியாது என்றால் அவருக்கு நோய் இருக்கின்றது. திடீரென்று ஒரு நோய் வரலாம். சில நேரங்களிலே பல்வலி வரும் பொழுது கூட ஒருவருக்கு கஷ்டமாக இருக்கும். சில சந்தர்ப்பத்தில் காய்ச்சல் வரும், சில நோய்கள் வரும், வயிற்று வலி கூட சில சந்தர்ப்பத்தில் நின்று கொண்டு தொழ முடியாத ஒரு வருத்தத்தை உண்டாக்கும். இப்படியானவர்கள் உட்கார்ந்து தொழுவதற்கு மார்க்கம் அனுமதி வழங்கி இருக்கின்றது. இதே போன்று பயணம் போகும் பொழுது ஒருவர் ஷிப்பிலே பயணிக்கின்றார், பிளைட்டிலே பயணிக்கின்றார். அப்படியான சந்தர்ப்பங்களில் ஃபர்லான தொழுகைகளை ட்ரெயினிலே நிறைவேற்றும் பொழுது சில சந்தர்ப்பத்தில் அவருக்கு நின்று கொண்டு தொழ முடியாத நிலை இருந்தால் எப்படி உட்கார வேண்டும் என்பதை மார்க்கம் வழிகாட்டி இருக்கின்றது. சென்ற அமர்விலும் பேசினோம். உட்கார வேண்டும் என்றால் மிகச் சிறந்தது தரையில் உட்கார வேண்டும். கண்ணியமானவர்களே, தரையிலே உட்கார வேண்டும். அத்தஹியாத்துடைய முதல் இருப்பிலே உட்காரலாம், அல்லது 2வது இருப்புடைய அந்த தோற்றத்திலே உட்காரலாம், அல்லது சம்மானம் கொட்டி உட்கார முடியும் கண்ணியமானவர்களே, அல்லது கால்களை நீட்டி போட்டு உட்கார முடியும் என்ற வழிகாட்டலை மார்க்கம் மிக தெளிவாக சொல்லி காட்டியிருக்கின்றது. தொழுகை என்பது மார்க்கம் காட்டிய முறையில் மாத்திரம்தான் தொழ வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. ஹுதைஃபத் இப்னு யமானி ரலியல்லாஹு அன்ஹு ஒருவரை பார்த்தார்கள். அவர் பிழையாக தொழுது கொண்டிருந்தார். கேட்டார்கள், இத்தனை வருடங்களாக நீங்கள் தொழுகின்றீர்கள் என்று கேட்டார்கள். சொன்னார், நான் 40 வருடமாக தொழுகின்றேன். சொன்னார்கள், மா சல்லைத், நீங்கள் தொழவில்லை. 40 வருடமாக தொழுத மனிதரை பார்த்து சொன்னார்கள், தொழவில்லை. நீங்கள் இப்படியே தொழுது கொண்டு மரணித்தால் அல்லாஹ் தந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத ஒரு மார்க்கத்திலே மரணிக்க போகின்றீர்கள். சுப்ஹானல்லாஹ். பயங்கரமாக நாம் பயப்பட வேண்டிய ஒரு விடயம் கண்ணியமானவர்களே. உமர் ரலியல்லாஹு சொல்வார்கள், ஒரு மனிதர் இன்ன ரஜுல் லா யஷீபு ஃபில் இஸ்லாம், ஒரு மனிதர் முஸ்லிமாக இருந்து கொண்டே அவருடைய தலைகள் பழுத்து போகும், முடிகள் பழுத்து போகும் கண்ணியமானவர்களே. ஆனால் அவருடைய ஒரு ரக்காத் கூட பூர்த்தியாக இருக்க மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்க மாட்டாது. காரணத்தை சொன்னார்கள், சரியான முறையிலே ருக்குவையும் சுஜூதையும் அவர் செய்யாத காரணத்தினால் அவருடைய அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற கருத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டினார். எனவே கண்ணியமானவர்களே, தொழுகையிலே புத்தியை பாவித்து நான் இப்படித்தான் தொழ வேண்டும் என்று தொழ முடியாது. இபாதத்துடைய செக்ஷனிலே எமது புத்தியை பாவிக்க முடியாது. குர்ஆனும் ஹதீஸும் எதை சொல்லி இருக்கின்றதோ அதை மாத்திரம்தான் நாம் செய்ய முடியுமே தவிர, மார்க்கம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் என்ன வழிகாட்டல் எமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை மாத்திரம்தான் நாம் செய்யலாம். எமக்கேற்றவாறு மற்றவர்கள் அப்படி செய்கின்றார்கள் என்று நாம் மற்றவர்களை பின்பற்ற முடியாது. கண்ணியமானவர்கள், இது ஃபர்லான தொழுகையிலே உள்ள சட்டமாக இருக்கின்றது. நஃபிலான தொழுகைகளிலே வேண்டியவாறு ஒருவர் உட்கார்ந்து தொழ முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஃபிலான தொழுகையில் சுன்னத்தான தொழுகைகளிலே நின்று தொழுவது மிகச் சிறந்தது. உட்கார்ந்து தொழுபவருக்கு நின்று தொழுபவருடைய அரைவாசி நன்மை இருக்கின்றது என்று மார்க்கம் நஃபிலான தொழுகையை தொழுபவர்களுக்கு உட்கார்ந்து தொழுவதற்குரிய பூர்த்தியான அனுமதியை தந்திருக்கின்றது. ஆனால் ஃபர்லான தொழுகை என்றால் ஒருவருக்கு நின்று கொண்டு தொழ முடியும் என்றால் கட்டாயம் நின்று கொண்டு தொழத்தான் வேண்டும். ருக்கு சுஜூதை சரியாக செய்ய முடியும் என்றால் ருக்கு சுஜூதை கட்டாயம் சரியாக செய்யத்தான் வேண்டும். அதில் அவர் ஏதாவது அவருக்கு அனுமதி தேவை என்றால் இப்படியான வழிகாட்டலை பின்பற்றித்தான் அவர் தொழ வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி காட்டியிருக்கின்றது. அல்லாஹ் இதை சரியான முறையிலே பின்பற்றி செயற்பட்ட கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.